குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாபிக் திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி, திருமண பொருத்தத்திற்கு என்னென்ன பொருத்தம் வேணுங்கிறத நம்ம பார்க்கலாம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தீனும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்றைக்கி நாம் முக்கியமாக திருமண பொருத்தம் என்னென்ன பொருத்தம் இருக்கணும், எப்படி அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி, இதற்குன்னே நிறைய புக்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு இது பார்க்கலாம். திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மொத்தம் 12 பொருத்தம் இருக்குது. தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீதீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், வேதை பொருத்தம், நாடி பொருத்தம், மரம் அல்லது விருஷ பொருத்தம், செவ்வாய் தோஷம் அல்லது அங்காரக தோஷம், நட்சத்திர தோஷம், தசாசந்தி தோஷம், முக்கியமான பொருத்தங்கள், ஆண் பெண் நட்சத்திரங்கள். இதில் இவ்வளவு இருக்குது. நாம் இப்போ என்ன ஒரு முக்கியம்னா, 12 பொருத்தங்களில் மொத்தம் ஒரு 5 பொருத்தம் இருந்தால் கூட போதும். தினம், கணம், யோனி, ராசி அதிபதி, ரஜ்ஜு ஆகிய 5ம் மிக மிக முக்கியமான ஒரு பொருத்தம். மொத்தம் 5 பொருத்தங்கள் இருந்தால் இருந்தால் மிக முக்கியம். இந்த பொருத்தம் தினப்பொருத்தம் ஒருவருடைய ஆயுளை குறிக்கும். பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து எண்ணும்போது ஆணின் நட்சத்திரம் 2, 4, 6, 8, 11, 13, 15, 17, 18, 20, 24, 27 என ஆண் நட்சத்திரம் அமைய வேண்டும். இதில் மிக மிக கணப்பொருத்தம் இல்லாவிட்டால் குணம் ஒத்துப்போவதில்லை. யோனி பொருத்தம் என்பது இல்லாவிட்டால் தாம்பத்திய உறவில் இன்பம் கிடைப்பதில்லை. ராசி அதிபதி பொருத்தம் இல்லாவிட்டால் உடல், மனம், வலிமை, ஆரோக்கியம் இருப்பதில்லை. ரஜ்ஜு பொருத்தம் என்பது பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்திற்கு உரிய பொருத்தம். ரஜ்ஜு பொருத்தம் இல்லைன்னா கல்யாணமே பண்ணக்கூடாதுங்க, பண்ண மாட்டாங்க. ரஜ்ஜு பொருத்தம் இல்லாவிட்டால் திருமணம் செய்யக்கூடாது. மணமக்கள் திருமணத்திற்கு பின்னர் நீடித்த சந்தோஷத்தோடு வாழ திருமணம் செய்யும் முன் ஜாதக பொருத்தம் அவசியம் பார்க்க வேண்டும். திருமணம் செய்யும் நல்ல நாள், நல்ல வேலை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியவை. ஆண் பெண் இருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் பாவகிரகங்கள் இருக்கின்றதா என பார்க்க வேண்டும். ஆண் பெண் ஜாதகங்களில் ஒன்றில் தோஷம் அதிகமாக இருந்து மற்றொன்றின் தோஷம் குறைவாக இருந்தால் தம்பதிகளுக்கு உடல்நலக்குறைவு, பண நெருக்கடி, புத்திரபாக்கியம் குறைவு, மனவாழ்வில் மகிழ்ச்சி இல்லாமை, சில நேரம் உயிர்கண்டம் ஏற்படும். எனவே இருவருக்கும் பாவகிரகங்களின் அளவு சமமாக இருக்க வேண்டும். ஆண் ஜாதகத்தை விட பெண் ஜாதகத்தில் சிறிது குறைவாக இருக்கலாம். பாவகிரகங்கள் ராகு, கேது, சனி, சூரியன், செவ்வாய். திருமணம் செய்யும் நல்ல நாள், நல்ல வேலை. திருமணம் மலமாதத்தில் நடைபெறக்கூடாது. மலமாதம் என்பது 2 அமாவாசைகளும் அல்லது 2 பௌர்ணமிகளும் ஒரே மாதத்தில் இடம்பெறும்போது அது மலமாதம் ஆகும். சித்திரை, வைகாசி, ஆவணி, தை, பங்குனி ஆகிய மாதங்களை தவிர இதர மாதங்களில் செய்யக்கூடாது. திருமணம் வளர்பிறை சுக்லபட்சம் காலத்தில் நடத்தப்பட வேண்டும். திருமணம் புதன், வியாழன், வெள்ளி போன்ற சுபக்கிழமைகளில் நடத்த வேண்டும். ஒரு கண்ணுள்ள ஞாயிறு, திங்கட்கிழமைகளில் திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் லக்னம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, மீனம் ஆகிய லக்னங்களில் நடத்த வேண்டும். திருமணம் துவிதியை திதி, திருதியை, பஞ்சமி, சப்தமி, தசமி, திரையோதசி ஆகிய சுப நடத்தப்பட வேண்டும். திருமணம்
நட்சத்திரம் ரோகிணி, மிருகசீரிடம், மகம், உத்திரம், உத்திராடம், அஸ்தம், உத்திரட்டாதி, சுவாதி, அனுசம், மூலம், ரேவதி ஆகிய சுப நட்சத்திரங்களில் நடத்த வேண்டும். முகூர்த்த லக்னத்துக்கு 7ஆம் வீடு திருமண நாளன்று சுத்தமாக இருக்க வேண்டும். மனம், அதாவது அதே மாதிரி சந்திராசிரமம் இல்லாத நாளாகவும் இருக்கணும். மணமகன் மணமகள் பிறந்த தேதி, கிழமை, ராசி, லக்னம் போன்ற காலங்களில் திருமணம் நடத்தக்கூடாது. இந்த ஜோதிடத்தில் குடும்பத்திற்கு ஆகாத நட்சத்திரங்கள் இது சொல்லியிருக்காங்க. மிக முக்கிய பொருத்தங்கள் தினம், கணம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜி பொருத்தம் இது இருக்க வேண்டும். ஜாதகம் பொருந்தும் விதம் தனித்தனியே இரு ஜாதகங்களையும் பார்த்த பிறகு ஆயுளும் தசாசந்தியும் இருக்கணும். அந்த தசாசந்திங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். பெண் நட்சத்திரம் சுத்தமான ஜாதகங்களாக இருந்தால் மேற்கண்ட நட்சத்திரங்களை அனுபவத்திற்கு வருவதில்லை. விவாகம் பொருத்தம் பார்க்காமலேயே செய்ய வேண்டிய பார்க்காமலேயே நம்ம செய்யலாமா? மிருகசீரிடம், மகம், சுவாதி, அனுஷம் இந்த 4 நட்சத்திரங்கள் பெண் அல்லது ஆண் நட்சத்திரமாக இருந்தால் விவாகம் செய்யலாம். விவாக பொருத்தம் இல்லாமலேயே சஷ்டாஷ்டக தோஷம், அனுகூலக சஷ்டாஷ்டகம், தசாசந்திங்கிறது தசாசந்தி ரொம்ப முக்கியம். நட்சத்திர தோஷம் ஆண் பெண் நட்சத்திரமானது மூலம் 1, 2, 3ஆம் பாதமாக இருந்தால் மாமனாருக்கு தோஷம். கேட்டை 2, 3, 4 பாதமாக இருந்தால் மூத்த சகோதரருக்கு தோஷம். விசாகம் 4ஆம் பாதமாக இருந்தால் இளைய சகோதரருக்கு தோஷம். ஆயில்யம் 2, 3, 4ஆம் பாதமாக இருந்தால் மாமியாருக்கு தோஷம். நட்சத்திர தோஷம் ஆண் பெண் நட்சத்திரமானது ஆண் பெண் ஜாதகத்தில் தாய் தகப்பனாருக்கு உரிய ஸ்தானம் பாதிக்கப்பட்டால்தான் இது போன்ற தோஷ பலன் ஏற்படும். ஜாதக ரீதியாக ஆயுள் திடமாக இருந்தால் தோஷம் இல்லை. தசாசந்தி இது முக்கியமானது. இதனால் மன வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். தசாசந்தியை பார்க்கணும். தசாசந்தி என்பது ஆண் பெண் இருவருக்கும் 1 வருஷ காலம் கட்டத்துக்குள் ஒரே தசை முடிந்து மற்றொரு தசை ஆரம்பிக்கக்கூடாது. இருவருக்கும் ஒரே வருஷ கால கட்டத்துக்குள் ஒரே திசை முடிந்து மற்றொரு திசை ஒரே திசை நடந்தாலும் ஒரே புத்தி நடக்காமல் இருக்க. தசை நடந்தாலும் பரவாயில்ல, புத்தி நடக்காமல் இருக்கணும். முக்கியமான பொருத்தங்கள் தினம், கணம், யோனி, ராசி, ரஜ்ஜு ஆகியவை இருந்தால் திருமணம் செய்யலாம். மிருகசீரிடம், மகம், சுவாதி, அனுசம் மிக உயர்ந்த நட்சத்திரங்கள். இதை பொருத்தம் பார்க்க வேண்டாம். இனி திருமண பொருத்தம் உண்டா இல்லையா என அட்டவணையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆண் பெண் இருபாலரில் யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த மரம் அல்லது விருஷ பொருத்தம் இருக்கணும். ஒருத்தருக்காவது பால் உள்ள மரம் இருக்க வேண்டும். நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருமண பொருத்தத்தை பற்றி ஓரளவுக்கு பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கேளுங்க, இல்லை புக்ஸ் இருந்தாலும் வாங்கி நிறைய படிங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக நல்ல பயனுள்ள தகவலை நான் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தினம் ஒரு புதிய தகவலாக நான் கொடுக்க முயற்சிக்கிறேன். பார்க்கலாம், பயனுள்ள தகவலாக. ஓகே.